விலை ஒரே நாளில் சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 56,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை மீண்டும் 100 ரூபாயை தாண்டியது. தமிழ்நாட்டிற்கான நிதியை கேட்டு பெற நாளை டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து நிலுவையில் உள்ள நிதியை விடுவிக்க வலியுறுத்துகிறார். அறுபது நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடிக்கு கீழ் சரிந்தது. டெல்டா பாசனத்திற்கான நீர் திறப்பு 15,000 கன அடியாக குறைப்பு. தமிழ்நாட்டில் 8,300 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய ஆலையை அமைக்கிறது ஃபாக்ஸ்கான். ஒரகடத்தில் 5 லட்சம் சதுர அடியில் செல்போன் டிஸ்பிளே அசெம்பிள் ஆலையை அமைக்க திட்டம். உரிய ஆவணங்களின்றி திருப்பூருக்கு பணிக்கு வந்த 6 வங்கதேசத்தினர் கைது. வட மாநிலங்களை சேர்ந்தவர்களைப் போல நடித்து வேலையில் சேர்ந்ததாக விசாரணையில் தகவல். திருச்செந்தூர் கோயிலில் செப்டம்பர் மாதத்தில் உண்டியல் காணிக்கை மூலம் 5 கோடி ரூபாய் செலுத்திய பக்தர்கள். 1 ரூபாய் நாணயங்களால் கோர்க்கப்பட்ட மாலையை கண்டு பக்தர்கள் மகிழ்ச்சி. திருப்பதி கோயில் பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை எதிரொலி. ஆந்திராவில் உள்ள அனைத்து கோயில்களிலும் பிரசாதங்களை ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் 26 சட்டமன்ற தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு. அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி செமி கண்டக்டர் நிறுவனங்களை வேறு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு மாற்றுகிறது. கர்நாடக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. குஜராத்தில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் 498 ரன்கள் அடித்த இளைஞர். 7 சிக்சர்கள் 86 பவுண்டரிகளை விளாசிய ரோனா தேசாய்க்கு குவியும் பாராட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.